மெகா 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார், சித்த மருத்துவர். மருந்தில்லா மருத்துவத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பதிவு, ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா தெருவுக்கு தெரு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரச்சனை அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா உடல் சூடு தான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். அது மேலாக இருக்கட்டும், ஃபீமேலாக இருக்கட்டும். உட்காந்தே வேலை செய்கிற விஷயம். இன்றைக்கி வந்து ஐடி பீப்புள்ஸ்க்கு நிறைய அந்த பிரச்சனை இருக்குது. குழந்தையின்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து அந்த வாய்ப்புகளே கிடையாது. நிறைய சரையாக வந்து பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது உருவாகுனா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. காரணம் அது ஒரு பெரிய ஒரு வேலையாகவே இருக்குது. அது பெரிய ஒரு விஷயம், சாதிக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. இன்றைக்கி மையங்கள் வந்து பெருசாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மையப்புள்ளி சரியாமல் இல்லாமல் இருக்குது தான். மையப்புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட். நம்மளுடைய உடல் உறுப்புகளில் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா இந்த உற்பத்தி ஆகக்கூடிய உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபெயிலியரில் இருக்குது. காரணம் சூடு. ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு டிஸார்டர். அவங்களுடைய வேலை பளு, அதை ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியான சாப்பாடு கிடையாது, போஷாக்கு கிடையாது. அது இல்லாமல் கெமிக்கலைசேஷன். இன்றைக்கி வந்து பிசிஓடி ப்ராப்ளம், நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கெமிக்கலான ஒரு ப்ராடக்ட்டை வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறது தான் காரணம். எப்போ அவங்க பேட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் அந்த பிரச்சனை. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காலத்துலாம் அப்படி கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்கான ஒரு துணி யூஸ் பண்ணியிருந்தாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டியை ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அதை இப்போ எப்படி சரி பண்ணலாம், எதனால் வந்து பிசிடிஓ வருது, நீர்க்கட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட். மெயின் ஃபஸ்ட்டு ஹீட்டு, உட்காந்து செய்யக்கூடிய வேலைகள். அதுக்கப்புறம் ஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னாக்கா போடக்கூடிய ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுத்தமான ஒரு பேண்ட்ஸு, ஜீன்ஸ் பேண்ட்ஸு, இந்த மாதிரியானது போடுறது, ஹீட்டான ஒரு இடத்துலையே உட்காந்து இருக்கிறது. ஸோ இந்த ஹீட்டான பொருட்களை சாப்பிட்றது, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நிறைய சாப்பிட்றது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கு மெயினான ஒரு காரணமாக அமையுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸாக இன்றைக்கி இந்த உலகத்தில் இன்றைக்கி குழந்தையின்மை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தமாக குழந்தையே பிறக்கிறது கிடையாது. ஜென்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டே வந்து டெட்டாகவே இருக்குது, 0 கவுண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிருது ஹீட்னால். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீந்துதல் தன்மை இருக்கவே இருக்காது. இதனால் என்ன ஆகுது, வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது பார்ட்னர்ஸ்குள்ளே சண்டை வருது, டிவோர்ஸ் வரைக்கும் போகுது, வாழ்க்கையே துன்பமயமாக மாறுது. ஸோ இதுக்கான ரெமெடி சூப்பராக நம்ம முன்னோர்கள் அருமையான சாப்பாட்டு மூலமாக செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பெண்களுக்கான மருந்தை பார்ப்போம். இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கனாக்கா 4 டம்ளர் தண்ணி. இந்த 4 டம்ளர் தண்ணியை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுண்ட வைக்க போகிறோம். 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். 4 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் ஜீரகம். அவ்வளோதான், சூப்பராக முடிஞ்சிருச்சா? இப்போ 4 டம்ளர் தண்ணியில் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொட்டையை எடுத்துருங்க, உள்ளே போட்டுருங்க. 3 ஸ்பூன் ஜீரகத்தையும் உள்ளே போட்டுருங்க. இப்போ சிம்மில் வச்சிங்கனாக்கா 4 டம்ளர் தண்ணி அப்படியே 2 டம்ளர் தண்ணியாக மாறும். இதுதான் வந்து சூப்பராக இருக்கும். இந்த தண்ணியை தான் இப்போ நம்ம குடிக்க போகிறோம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த வெந்த நெல்லிக்காவும் ஜீரகத்தையும் வேஸ்ட் பண்ணிட தேவையில்லை. அதை அப்படியே மிக்சியில் போட்டு துவையில இட்லிக்கோ தோசைக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி தான் இப்போது ஜீவ சஞ்சீவினி மருந்து. உங்களுக்கு குழந்தையை அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. வயிற்றில் இருக்கக்கூடிய சூடை தணிச்சிரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீர்க்கட்டியை உடைச்சிரும். அதேமாதிரி அடுத்தது போஷாக்கு, உடம்பு கர்ப்பப்பையை வந்து கர்ப்பப்பையை மாதிரியே மாற்றும். எந்த ஒரு கெமிக்கலான உணவு உள்ளே இருந்தாலும் சரி, இல்லை அதனால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த சினை முட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தான் இந்த தண்ணி. இந்த தண்ணி நெல்லிக்காவும் ஜீரகமும் சேர்ந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி. இதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தாலே போதுமான விஷயம்தான். வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், அசடுகள், இந்த கெமிக்கல்னால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பபிள்ஸ் சொல்லுவாங்க, நீர்க்கட்டி, அதேமாதிரி பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சதை அடைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். இது எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேடிஸ் 48 நாள். காலையில் இதை எடுக்கும் போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நாளில் எல்லோரும் ஐயோ ரொம்ப கோல்ட் ஆகுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உடம்புல உள்ள சூடு தணிக்கும் பொழுது அது அனிச்சையாக நடக்கக்கூடிய கூலிங் பாஸ். இது அந்த சளிக்கும் வேறு ஒரு பிரச்சனை. இது வந்து உடம்பு வந்து ஹீட்லேருந்து பேலன்ஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய கோல்டு. அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும், முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும், ஸ்கின்னு நல்லாயிருக்கும், நரம்பு ஓட்டம் நல்லாயிருக்கும், சதை நல்லாயிருக்கும், கர்ப்பப்பையாக இருக்கும், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது சாயந்தர நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு 3 ஒரு முக்கியமான ஒரு பொடி. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா சதக்குப்பை. நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். சதக்குப்பை, மரமஞ்சள், கலர்ச்சிக்காய். 3 போதும். இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க, 100 கிராம் எடுத்து எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து
மாலை நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், கொதிக்க வச்சு குடித்தாலே போதும். இல்லைனா நீங்கள் சுடு சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டாலே போதுமான விஷயந்தான். சுடு சாதம் இருக்கு இல்லையா, அதை போட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரசமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாநிலம் சேர்ந்து, ஆனால் உள்ளே போகணும் அந்த மாதிரி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. எல்லாத்தையும் போட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டையாகவே சாப்பிட்ருவாங்க. எப்படி வேணாலும் எடுக்கலாம். தேனில் சாப்பிட்லாம், சாப்பாட்டில் சாப்பிட்லாம், கஷாயம் மாதிரி கூட எடுக்கலாம். இந்த மூணும் மிக அற்புதமாக கர்ப்பப்பையை சுத்தம் செய்யும். இதான் அதாவது கலர்ச்சிக்காயோடைய வேலைன்னு கேட்டிங்கன்னா, எங்கே கட்டி இருக்கிறதோ அது கர்ப்பப்பையில் மட்டும் கிடையாது, மூளையிலையாக இருந்தாலும் சரி, நரம்பில் சின்ன கட்டியாக இருந்தாலும் சரி, ரத்த கட்டியாக இருந்தாலும் சரி, தசையை அடைப்பாகலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் அது கலர்ச்சிக்காய், கரைக்கும் காயினே பேர் உண்டு. ஸோ அடுத்தது சதக்குப்பை. அதாவது நம்ம கர்ப்பப்பை குப்பை மாதிரி இருந்தாலும் சரி, அதை சதைப்பிண்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் சதக்குப்பை. அவள் பாருங்கள், சதைப்பிண்டம்னா பிண்டம், ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த சதக்குப்பைக்கு உண்டு. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். மரமஞ்சள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் போய் கர்ப்பப்பை சுத்தம் பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய நாள்பட்ட அழுக்குகளை வெளித்தள்ளும். இந்த மூணுமே இருந்துச்சுனாலே கர்ப்பப்பையாக இருக்கும். இந்த மெத்தட் லேடிஸ் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான். 100% கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், குழந்தை வரம் கிடைக்கும். இது லேடிஸ் செய்ய வேண்டியது. இப்போ ஜென்ஸ் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், நீந்துதல் தன்மை, மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். அடுத்தது 0 கவுண்டோட இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும், அதோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். இன்னொன்று அதோடைய சத்து சத்தமாகவே இருக்காது. இது மட்டுமே போதுமான விஷயம். உணவு பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ மெடிசன்லாம் சாப்பிட்றாங்க. நல்ல ஒரு உணவு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கை பூ சூப்பு, அதேமாதிரி முருங்கை பிஞ்சு, இந்த மூணுமே போதும் ஒரு ஆணுக்கு. வேறு எந்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா முருங்கையை வச்சு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கிறாங்க குழந்தை வரத்துக்காக. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அந்த காலத்தில் இல்லவே கிடையாது. இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஆண்களுக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது தான் மெயினாக இங்கே மெயின் பார்ட்டே அடி வாங்குறதுக்கு காரணம். ஸோ அப்போது சூப்பாக எடுக்கலாம், சாப்பாட்டில் கீரையை பிணைஞ்சு சாப்பிட்லாம், கடைஞ்சி சாப்பிட்லாம், பொரிச்சு சாப்பிட்லாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஆண்கள் எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை பிஞ்சு சூப்பாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா பாலில் சாப்பிட்ற ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் இருக்குது. முருங்கை பிஞ்சு கிடைக்கும் காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பிஞ்சு எடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சின்னதாக கட் பண்ணி பாலில் நல்லா வேக வச்சுருங்க. அதாவது 2 டம்ளர் பால் அதையும் சின்னதாக மாற்றலாம். முருங்கை பிஞ்சு, முருங்கை பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை முருங்கை பூ மட்டும் தனியாக பாலில் காய்ச்சும் குடிக்கலாம். முருங்கை பிஞ்சு கிடைக்கலையா, பூ கிடச்சிச்சினாலும் பிஞ்சு, ஏதாவது எது கிடைச்சாலும் ஓகே, ரெண்டுமே கிடைச்சாலும் ரெண்டையுமே போட்டு நீங்கள் பாலில் சாப்பிட்டு வந்தாலும் ஓகே தான். இது ஒரு மெத்தட் ரொம்ப சூப்பராக கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்த நீந்துதல் தன்மைக்கு சூப்பரானது. இப்போ இது ஒரு வாரம் எடுக்கிறாங்க, ஆண்கள் எடுக்க வேண்டியது ஒரு வாரம் இந்த பால் எடுக்கலாம். ஒரு வாரம் என்ன பண்ணணும்னா அடுத்தது கடை சரக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன தேவை, நம்மளுடைய கடுக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா, கடுக்காய் சாப்பிட்டா மிடுக்காய் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. மிடுக்காய்ங்கிறது பார்த்திங்கன்னா புஜபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உறுப்புகளை பலப்படுத்தும் கடுக்காய் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, வயிறை சுத்தம் பண்ணுறது, நம்ம மோஷன் சரியாக போகிறோம்னா கடுக்காய் சாப்பிடலாம். அப்படி கிடையாது. இது அந்த விந்துணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விந்துணர்ச்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பெருக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. ஸோ உயிராற்றல் உண்டு. இது இவ்வளோதையும் கடுக்காய்க்கு உண்டு. முருங்கை விதை பவுடர் அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். கடுக்காய் ஒரு 100 கிராம், முருங்கை விதை பவுடர் ஒரு 100 கிராம், ஓரிதழ் தாமரை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், வேறு எதுவுமே பிரச்சனையே கிடையாது. இந்த மூணையும் பவுடராக வாங்கி அதுலேருந்து ஒரு பாலில் 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். கொதிக்கிற பாலில் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே 1 ஸ்பூன் போடணும். கொதிக்கிற பாலில் 1 ஸ்பூன் உள்ளே போட்டு அது ஒரு வாரம். அது ஒரு வாரம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி முருங்கை விதை பவுடர், ஓரிதழ் பவுடர், கடுக்காய், இந்த மூணையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண ஒரு பவுடர். இதை பார்த்திங்கன்னா இல்லறம் சிறக்கும் அழகாக ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்காங்க சித்தர்கள், இந்த மூணுமே எடுத்தாக்கா இல்லறம் சிறக்கும், அதாவது ஆண்கள் ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஆக உணவு முறைகளில் அழகான சொல்லப்பட்ட பெண்களுக்கான ஒரு மருந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நமக்கு நெல்லிக்காய் ஜீரகம் இதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸாக குடிக்க வேண்டியது. இது ஆண் பெண் 2 பேருமே எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா கலர்ச்சிக்காய், மரமஞ்சள், சதக்குப்பை, இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது பவுடராக்கி சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம். லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆண்களுக்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதை ரொம்ப மறந்துடாதீங்க. ஓரிதழ் தாமரை, நம்மளுடைய கடுக்காய், முருங்கை விதை பவுடர், இந்த 3 ரொம்ப முக்கியம். பாலில் போட்டு எடுக்கிற விஷயம். முருங்கை பிஞ்சு, முருங்கை பூ இதெல்லாம் பாலில் போட்டு சுண்ட வச்சு குடிக்கிறது ரொம்ப அவசியம். இது இருந்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கவுண்ட் நல்லாயிருக்கும், மொபிலிட்டி நல்லாயிருக்கும், நீந்துதல் தன்மையாக இருக்கும், ஸ்ட்ராங் இருக்கும். ஆக மொத்தத்தில் குழந்தையை பெற்றெடுக்கும் முழு தகுதியும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப அவசியம். இப்போ பொதுவாக உணவு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஆண் பெண் 2 பேருமே எடுக்கக்கூடிய உணவு முறைன்னு கேட்டிங்கனாக்கா கருப்பு கவுனி கஞ்சாகவோ இல்லை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இந்த மாதிரி எப்படி வேணாலும் கருப்பு கவுனி அவசியம் எடுத்துக்கணும்.
வாரம் ஒரு முறையாவது 2 முறையாவது எப்படி டெய்லி கூட எடுத்தால் தப்பு கிடையாது. அவசியம் 2 பேரும் எடுத்தாங்கன்னா முழு போஷாக்கும் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அரிசி வகையில் கவுனி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் பொரியலாகவே சாப்பிட்லாம். கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா உடலை சுத்தம் செய்யும். எங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அது அத்தனையுமே கோவக்காய் வந்து சூப்பர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ கோவக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு காய் என்னென்னா வாழைக்காய் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பமே இருக்காது. உடம்புல எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்குது, அடைப்பு இருக்குது, இது அத்தனையுமே தூக்கி அடிக்கிறது தான். சார் வாழைக்காய் வந்து கேஸ் ஆச்சு, எனக்கு பிடிக்காதே, இதை சமைச்சா மட்டும்தான் கேஸு, இதை எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா அழகாக இதை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் இருந்து 2 முறை யார் எடுத்தாலும் சரி அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதான் வாழைக்காய் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக தோலை சீவிட்டு கொஞ்சம் பிஞ்சு வாழைக்காவை எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுலில் சின்ன பவுலில் இது வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது நேச்சுரோபதியில் அவ்வளோ சூப்பரான ஒரு உணவு. நேச்சுரலாக நம்ம முன்னோர்கள் அழகாக செஞ்சு சாப்பிட்ட ஒரு விஷயந்தான். அதிகமாக நீண்ட ஆயுளை கொண்டு வந்த ஒரு காய் நினைக்கினா வாழைக்காய். சில பேர் என்ன பண்ணுறாங்க, கேஸுன்ட்டு அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சமைக்காமல் ஒரு பவுலில் சின்னதாக வெட்டி போட்டுருங்க. தோலை எடுத்துகிட்டு தயிரை போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகு தூள் பொடி பண்ணி உள்ளே போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சார் அது வந்து கரையெல்லாம் வருமே, அதெல்லாம் வரையே வராது. தயிர் போட்டு அழகாக நீங்கள் மிளகு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். 2-3 பீஸ் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிரோட காம்பினேஷனில் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க சூப்பராக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஆக மொத்தத்தில் இந்த காய்கறிகளில் உணவில் சேர்த்தாலே போதுமான விஷயந்தான். குழந்தையின்மைங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. நான் வந்து வீக்காக இருக்கேங்கிற ஒரு பேச்சுக்கே வேலை கிடையாது. ஆக குழந்தைக்கான ஒரு மிகப்பெரிய வரம் அப்படிங்கிற நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. அது நல்ல விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க உணவு முறையில். இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். நன்றி, வணக்கம்.